உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில். ரொம்ப பெரிய நன்றி. பேக் டு பேக் படம் பார்த்துட்டே இருக்கீங்க. இது கண்டினியூவாக வேறு சேனலில் சீரீஸ் மாதிரி இருந்திருக்கும் தெரில. பட் எல்லாருமே பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்துருக்கீங்க. படம் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு நீங்கள் தான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். படம் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி மார்ச் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அவங்க, ரொம்ப அழகாக கூட இருக்காங்க அவங்க. நமக்கு டைரக்டர் சார் வந்து அந்த படத்தில் பூரா அடி தான் வாங்க விட்ருக்காரு. அத்தனை அறை விழுந்துருக்கு. நிறைய முறைலாம் அடிக்கிற மாதிரி மேடம் 4 அறை வந்து உதச்சிட்டு போகிறது இப்படி தான் பண்ணியிருக்கேன் நான். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். 13ஆம் தேதி இந்த படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்கும் நன்றி. ஓகேம்மா சார். ராகுல் இல்லை சார், நீங்கள் படம் ஃபுல்லாக பார்த்து படம் வந்து அது கதையாகவே தேவைப்பட்டது சார். நான் இப்போ ரொம்ப ரிவீல் பண்ணிவிட்டேன். இன்னும் 2 நாளில் படம் வந்துடுது. அதனால் படம் பார்த்துட்டதுக்கப்புறம் இந்த கொஷின்ஸ் நான் ஆன்சர் பண்ணுறேன். இல்லை சார், இப்போ நான் பேசிட்டேன்னு வைங்களேன், நீங்கள் சொல்கிற அந்த சீனை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா ஆடியன்ஸுக்கு அந்த ஃபீல் போய்டுவாங்க சார். கண்டிப்பாக நம்ம இது போஸ்ட் ரிலீஸுக்கு ஒரு நாள் பேசலாம். FDFS அன்னைக்கு பேசலாம். FDFS அன்னைக்கு நம்ம பேசலாம். இல்லை, நிறைய ஹீரோயின்ஸ் கிட்ட போய் எடுத்துகிட்டு போகணும். மேம் வந்து போல்டாக பொலிட்டிக்கல் மூவி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அப்படியே ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. உங்களுக்கு என்னவா சார் தோணுது? அப்போ அப்படிதான் சார். இல்லை சார், நிறைய நடக்குது சார், உங்களுக்கு தெரியல. ஆக்சுவலாக நிறைய நடக்குது. அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து சஸ்பென்ஷனை ரிவீல் பண்ண சொல்கிறீங்க. அதனால தான் சார் நான் பண்ணலை. அது அன்அஃபிஷியலாக நடக்கிறது தானே சார். அதுவும் அவங்க சப்போர்ட்டாக யாரு கூட சப்போர்ட்டில் இருக்காங்கன்றதுல நம்ம இதை வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம பேசுவோம் சார். இதை நான் ரொம்ப இப்போ பேசிட்டேன்னு வைங்களேன், அதை பற்றி சொல்ல வேண்டியதாக. இல்லை, நாங்கள் தூக்கல சார், சென்சர் போர்டு சொன்னாங்க எடுத்து. இல்லை, அவங்க நிறைய இடத்துல மியூட் கொடுத்துருந்தாங்க சார். அதில் அதுவும் ஒரு இடம் சார். நாங்கள் அது சென்சருக்கு முன்னாடியே ட்ரெய்லர் கட் பண்ணிட்டோம். அதனால் அது இதுவாகிட்டோம். அவர் ரொம்ப இப்போ சந்தோஷத்தில் இருக்காரு. என் வாய்ஸ் போல்டாக இல்லைன்னு தூக்கிட்டாங்க. நானும் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக டப்பிங் பண்ண வச்சுட்டாங்க. பண்ணிட்டு தான் அதுக்கப்புறமா ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதுன்னு சொல்லி நான் தான் சார் கடைசியாக மாற்றினேன். அது அவங்க மேலே மிஸ்டேக் இல்லை. ஆமாம், அடுத்த பாட்டில் பண்ணிடலாம் சார். ஓகே, தேங்க்யூ. அந்த நம்ம இங்கே ஷூட் பண்ணுவோம் கல்யாண மண்டபம் அந்த சீனில் மடிசாரா? அது மடிசார் இல்லை, இல்லை இல்லை, அது ஒரு ஸ்டைல். இப்படி இருக்கிறது இப்படி இருக்கு, அவ்வளோதான். மடிசார் இல்லை. துப்பட்டா மாத்தி போட்டுருக்கு, அவ்வளவுதான். பல்லு இந்த பக்கம் இருக்கிறது இந்த பக்கம் இருக்கு, அவ்வளவுதான். அது மடிசார் கிடையாது. நீங்க மடிசார் பார்த்திருக்கீங்களா இல்லையா? அது மடிசார் கிடையாது. இல்ல, துப்பட்டாவை மாத்தி போட்டுருக்கு, அவ்வளவுதான். அது சும்மா ஒரு சேஞ்சுக்காக பண்ணுச்சு. வாண்டடா பண்ணல. யார் மேலே இல்லை சார், கதைக்கு பொருத்தமா இருக்கு சார். எல்லாமே வெள்ளிக்கிழமை இல்லை சார், யார் மேலேயுமே இல்லை சார். அந்த கேரக்டருக்கு அது கரெக்டாக இருந்துச்சு, ஆப்டாக இருந்துச்சு, சவுண்டிங்காக நல்லா இருந்துச்சு சார். அதுக்காக வச்சு அது கேரக்டர் அது ஒரு சீனுக்காக தானே சார் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. யாரு சார்? சொல்லுங்க சார். இல்ல புரியல, கேட்கல. அது எல்லாமே கற்பனை சார். அப்போ அது ஒரு சீனா தானே சார். எல்லாம் அப்படி பார்த்தா எல்லாரும் சொல்லியிருக்கோம்.
இல்லை சார், நம்ம எல்லாருமே தானே சொல்லியிருக்கோம். பாலிடிக்ஸை சொல்லியிருக்கோம். இல்லை சார், பாலிடிக்ஸை சொல்லியிருக்கோம், எங்கள் சினிமா ஃபீல்டையே சொல்லியிருக்கோம். ஒருத்தரை மட்டும் டார்கெட் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லையே சார். அது வெள்ளிக்கிழமை காலையில் சொல்கிறேன் சார். படம் இன்னும் ஆடியன்ஸுக்கு ரீச் ஆகல சார். ஆனவுடனே நம்ம பேசலாம் சார். எதையுமே மிங்கிள் பண்ணவே வேண்டாம். சினிமாவா பாருங்க. இது வேணி, அதுல வர கேரக்டர், அதோட இதெல்லாம் வேற. புரியல என்னது? இல்ல எதையுமே தப்பா எதுவுமே பண்ணிடல. அது கேரக்டர், அது ஃபுல்லா அது வேணிங்கிற கேரக்டர், அது படம் சினிமா, அவ்வளவுதான். இது ரியல் லைஃப். இது ரியல் லைஃப்ல நாங்க உங்களை சப்போர்ட் கேட்கறது இதுதான் நிஜம். அது சினிமாவா பாருங்க. இதை எதையுமே நீங்க மிங்கிள் பண்ணவே வேண்டாம். ஓகே, தேங்க்யூ. கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.